தமிழக அரசியல் களத்தில் எது நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்தோமோ அது நடந்துவிட்டது. ஏற்கனவே அஇஅதிமுகவை இரண்டாக பிரித்தார்கள். இரண்டாக பிரிந்தது மேலும் இரண்டாக பிரிந்தது. பிரிந்ததில் 3 பேர் நேற்று எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்தாங்க. அது இன்னொருவர் சேரப்போவதாக செய்தி வந்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராசா அவர்கள் பேசிய ஒரு முறையற்ற பேச்சிற்காக அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் இன்றைக்கு குன்னத்தில் விசிகாவினரும் திமுகவினரும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் ஒரே கூட்டணியில் இருந்துவிட்டு சனாதன எதிர்ப்பொன்றே நோக்கம் என்று கூறிவிட்டு இன்றைக்கு ஒரே கூட்டணியில் இருந்தவர்கள் பிரிந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசியல் களத்தில் நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்த ஒன்று. இந்த சதுரங்க ஆட்டத்தில் வெள்ளைக்காய்களை வெட்டுகின்றன, கருப்பு காய்களை வெட்டுகின்றன. கருப்பு ராணி கருப்பு ராஜாவை வெட்டுகிறாள், வெள்ளை ராணி வெள்ளை ராஜாவை வெட்டுகிறாள். ஆனால் இந்த அரசியல் சதுரங்கத்தின் சூத்திரதாரியோ அமைதியாக இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நினைத்தது நடந்துவிட்டது. இன்று இருவரும் கட்சிகள் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றன. கூட்டணியில் பலம் வாய்ந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் என்று பார்க்கப்பட்ட விசிகாவும் திமுகவும் இன்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? இந்த அரசியல் சதுரங்க சூத்திரதாரி நினைப்பதையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெட்டுப்படுவதோ ஒரே பக்கம் இருப்பவர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிதானம் தேவைப்படுகிறது. இந்த நிதானம்தான் இவர்களுக்குள் இருக்கின்ற மாச்சரியங்களை பேசி தீர்க்க உதவும். இவர்களுக்குள் இருக்கிற பிளவினை பேசி தீர்க்க உதவும். இன்று விசிகாவும் திமுகவும் அடித்துக் கொண்டிருப்பது ஒரு வரலாற்று பிழை என்பதை பின்னாளில் கண்டிப்பாக இருவருமே உணர்வார்கள். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது ஆசாவிற்கும் பொருந்தும், அனைத்து கட்சியினருக்கும் பொருந்தும்.